இப்பொழுது நான் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி 1-2 தரம் பணம் வாங்கினாயே, நீ தான் அவனுக்கு அல்வா கொடுத்தாயே தவிர அவன் முழித்து கொண்டு விட்டு அதை நிறுத்தி விட்டான். ஆகவே இதெல்லாம் இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம். எதையோ தனக்கு உரிமையானது, தனக்கு வர வேண்டியது, அதை ஏமாற்றி விட்டது போல். ஒரு பெட்ரோல் இருக்கிறது உனக்கு பாதி அவனுக்கு பாதி, ஜிஎஸ்டி இருக்கிறது உனக்கு பாதி அவனுக்கு பாதி, தேசிய நிதி கமிஷன்கள் இருக்கின்றன, அவை வகுத்து தருகின்றன. இதுபோல் சிலவற்றை அவன் தன்னுடைய ப்ரையாரிட்டி கருதி கொடுப்பான். பீகாருக்கு கொடுக்குறாய், பீகாருக்கு அது பெரிய கடைசியாக கிடக்கிற ஒரு ஏழை மாநிலம். நீ 3ஆவதாக இருக்கிறாய். முதல்ல குஜராத் இருக்கிறது, 2வது மராத்தி இருக்கிறது, 3வது நீ இருக்கிறாய். என்ன நீங்கள் சுரண்டியது போல் இவ்வளோ வசதியாக இருக்கிறது தமிழ்நாடு. அதுதான் எனக்கு தமிழ்நாட்டினுடைய மாபெரும் சிறப்பு. அதனால் அதை விட்டு பீகார் அடிமட்டத்தில் கிடக்கிறான். ரொம்ப ஏழை மக்கள் அவர்கள். ஐயோ, அதுவும் மதுவிலக்கு திட்டத்தை கொண்டு வந்து 60,000 கோடியை இழந்து விட்டார் நிதிஷ்குமார். அதுக்கு ஒரு கருத்து சொன்னார் பாருங்கள். முன்பு எனக்கு 60,000 கோடி வருமானம் வந்தது. ஆனால் அந்த வீடுகளிலே அடிதடி நடந்தது. தினந்தோறும் பெண்களின் அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. இப்பொழுது எனக்கு 60,000 கோடி போய்விட்டது. அரசு நடத்துவதற்கு ரொம்ப பாடாக இருக்கிறது. ஆனால் வீடுகளிலே இன்ப முனகல்கள் கேட்கின்றன என்று சொன்னார். மக்கள் நன்றாக இருக்கிறார்கள், குடும்பம் செழிப்பாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு வருமானம் இல்லை. ஆனால் முன்பு எனக்கு வருமானம் வந்தது, குடும்பங்கள் அமைதியாக இல்லை என்று சொன்னார். அதுபோல் நீ செய்வதில்லை. நீ கள்ளுக்கடையை வைத்து கொண்டு 48,000 கோடி அதில் வருமானம் பார்க்கிறாய். அதுபோல் நீங்கள் துண்டு வருமானம் பார்ப்பது வேறு. எல்லாவற்றிலும் துண்டு வருமானம் எக்ஸ்ட்ரா. மற்றது அவன் உற்பத்தி செய்கிறவனோட காசு, விற்கிறவன் உதிரி பணம் சேகரித்து கொடுக்க வேண்டும். இதை தெளிவாக செய்கிற திருட்டுத்தனத்தில் வல்லவர் என்று தான் செந்தில் பாலாஜியை மீண்டும் மீண்டும் அந்த இடத்திலே வைக்கிறீர்கள்.